Good evening, student. Good evening, sir. Good evening. Good evening, sir. எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டீங்களா? படிச்சீங்களா? Yes, sir. படிச்சீங்களாமா? Yes, sir. ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பு. நேத்து இதுல கொஞ்சம் பார்த்தோம். சரிங்களா? இதுல இன்னும் இந்த லெசன்ல கொஞ்சம் இருக்கு, அதை பார்த்துடலாம். ஸோ கர்ப்பம் அல்லது முழு காலத்தை அடைவதற்கு முன் விருப்பத்தினுடையோ அல்லது வேண்டுமென்றோ கரு வளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரும் மருத்துவ முறை மருத்துவ ரீதியிலான கருக்கலைப்பு. இது கொஞ்சம் பார்த்தோம்லமா நேத்து. வாஸ்டெக்டமி, ஃபுல்லா பார்த்துட்டோம் சார். என்னமா பார்த்துட்டோம் ஃபுல்லா. ஃபுல்லா பார்த்தாச்சுங்க சார். இதுல இதெல்லாம் இருக்குல்ல இன்னும். பாலியல் ரீதியில் பரவும் தொற்றுநோய். சரி, இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இதுல பாருங்க. இதுல முக்கியமா வந்து பாலியல் ரீதியில் பரவும் தொற்று நோய்கள், பால்வினை நோய்கள் அப்படின்னு பார்க்க போறோம். செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல முக்கியமா நமக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் அப்படிங்கிறது முக்கியமா தெரியும். ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா உடலுறவு மூலம் பரவும் நோய்கள் அல்லது நோய் தொற்றுகள், இவைகள் ஒன்றாக சேர்ந்து பால்வினை நோய்கள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே டேஞ்சரஸ். எஸ்டிடி அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இந்த நோயில மட்டும்தான் ஒருத்தரோட புருவமே வந்து அதுல இருக்கிற ஹேர்லாம் லாஸ் ஆகும். இந்த நோய்க்கு மட்டும் அந்த ஒரு தன்மை இருக்கு, எஸ்டிடி அப்படிங்கிறது. அதே மாதிரி அவங்களோட ரீப்ரொடக்ட் ஆர்கன்ல சீல் வச்சு அது வந்து சீல் வந்து பயங்கரமான ஒரு பெயினை கிரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கொடூரமான ஒரு எஸ்டிடி அப்படிங்கிறது செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். இதை மொத்தமா எல்லாத்தையும் சேர்ந்து பால்வினை நோய்கள், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அல்லது வெனீரியல் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். விடி அப்படின்னு இதுக்கு சொல்றாங்க. இல்லாட்டி இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஆர்டிஐ என அழைக்கப்படுகிறது. யாரோ ஒருத்தர் மைக்க ஆன் பண்ணிருக்கீங்க பாருங்க. சரிங்களா? இதுல கொனேரியா அப்படிங்கிறது வெட்டை நோய் அப்படின்னு சொல்றாங்க. கிரந்தி அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. பிறப்புறுப்பு அக்கிகள், ஜெனிட்டல் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. அதே மாதிரி கிளாமிடியாசிஸ், பிறப்புறுப்பு மருக்கள், சரிங்களா, ஜெனிட்டல் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரைகோமோனியாசிஸ், கல்லீரல் அலர்ஜி, பி, ஹெப்பாட்டிட்டிஸ் மற்றும் நிச்சயமாக சமீபத்திய ஆண்டுகளில் மிகவும் விவாதிக்கப்பட்ட தொற்று நோயான எய்ட்ஸ் நோய்க்கு வழிவகுக்கும். அதாவது இப்ப இருக்கிற எய்ட்ஸுக்கு இந்த வெட்டை நோய் இருந்தா அது கண்டிப்பா வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா கொனேரியா அப்படிங்கிற ஒரு நோய். ஒவ்வொரு ரீஜன்ல இதுக்கு ஒவ்வொரு பேர் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? மொத்தமா இது வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஒரு இடத்துல இது வந்து வெட்டை நோய் அப்படிங்கிறாங்க, இன்னொரு இடத்துல கிரந்தி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பிறப்புறுப்பு அக்கிகள், அக்கினா உடம்புல வர்றது, அந்த மாதிரி பிறப்புறுப்புல வரக்கூடிய அக்கிகள் அப்படின்னு சொல்றாங்க. இது முக்கியமா வந்து கொனேரியா. இந்த நோய் வந்ததுன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், புண்ணு வந்ததுக்கான ஸ்கேர் வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கனை சுத்திலும் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது வந்து எஸ்டிடி இருந்ததுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும். அதே மாதிரி எஸ்டிடி இருக்கிறவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு இதுலயும் சொல்றாங்க பாருங்க. சரிங்களா? இதுல ஹெச்ஐவி போன்றவைகள் சில பொதுவான பாலியல் ரீதியில் பரவும் நோய் தொற்றுகள். மேற்கூறியவற்றில் ஹெச்ஐவி தொற்றானது மிகவும் ஆபத்தானது. இருக்கிற தொற்றுலயே ரொம்ப ஆபத்தானது வந்து ஹெச்ஐவி. சரிங்களா? அந்த ஹெச்ஐவி வந்து அக்வயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம், எய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ்னால நமக்கு வருது அப்படின்னு தெரியும். ஹெச்ஐவி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. இதுக்கு இன்னும் மருந்தே இல்லை. ஏன்னா ஹெச்ஐவில மட்டும் உங்களுக்கு தெரியும், ஹெச்ஐவி கிளாசிஃபைட் அண்டர் த ரிட்ரோ வைரஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் இதை ரிட்ரோ வைரஸ்னு சொல்றோம்? ஹெச்ஐவி வந்து ஆர்என்ஏ மரபு பொருளா இருக்கும் சார். அது ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஷன் மூலமா டிஎன்ஏ மாதிரி ஆர்என்ஏ ரிலீஸ் மரபு பொருள் எல்லாத்துலயும் தான். வைரஸ்னாவே மரபு பொருள் ஆர்என்ஏ தானே. இதே ஏன் ரிட்ரோ வைரஸ்னு சொல்றோம்?
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இதுல மட்டும்தான் ஆர்என்ஏ வந்து டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும். எல்லாத்துலயும் ஒரே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். வைரஸ் அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஜெனடிக் மெட்டீரியல். அதே மாதிரி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ அப்படின்னா பாக்டீரியா அப்படின்னு நமக்கு தெரியும் ஜெனடிக் மெட்டீரியல்ஸ். இதுல மட்டும் டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ வி கால்ட் அஸ் கிளாசிஃபைட் அண்டர் த ரிட்ரோ வைரஸ். ஏன் இது ரிட்ரோ வைரஸ்னு சொல்றோம்னா ஆர்என்ஏ டபுள் ஸ்டாண்டர்டா இருக்கும். அதே மாதிரி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும். இது நம்மளோட செல்லுக்குள்ள போனோடனே என்ன ஆகும்னா இது டிஎன்ஏவா மாத்திக்கும். மறுபடியும் டிஎன்ஏல இருந்து வெளியில வரும்போது ஆர்என்ஏவா மாத்திக்கும். அதனால இதுல ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கும். ஒரு ப்ராசஸை ரிவர்ஸ்ல பண்றதுதான் அந்த என்சைமோட வேலை. ஸோ நம்ம பாடிக்குள்ள போயிட்டு நம்ம செல்லுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம செல்லு என்ன செய்யுதோ செல் டிவிஷன்ல இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி இதுவும் இன்வால்வ் ஆகிருது. ஸோ அங்க மல்டிப்ளை ஆகிருது, வெளியில வருது. இம்மிடியட்டா மறுபடியும் ஆர்பிசிக்குள்ளார போய் இது வந்து மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலதான் இது வந்து என்ன சொல்றேன்னா இதை சீக்கிரமா நம்மளால அழிக்க முடியாது, மருந்தும் குடிக்க முடியாது, கொடுக்க முடியாத அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னன்னா இது செல்லுக்குள்ள போயிருது. இதுகிட்ட ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கல்லீரல் அலர்ஜி, ஹெப்பாட்டிட்டிஸும் எய்ட்ஸும் ரொம்ப டேஞ்சரஸ். சரிங்களா? எய்ட்ஸ் வந்தா கூட கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க. ஆனா ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் வந்ததுன்னா சீக்கிரம் அவங்க வந்து இறந்துருவாங்க. ஆனா ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் வந்து நம்ம பிரைமரி ஸ்டேஜ்லயே அதை சரி பண்ணலாம். ஓகேங்களா? ஹெப்பாட்டிட்டிஸ் மற்றும் ஹெச்ஐவி போன்ற சில நோய் தொற்றுகள் உட்செலுத்து ஊசிகள், அறுவை சிகிச்சை கருவிகள் போன்றவற்றை பகிர்வதன் மூலமும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட நபரின் இரத்தத்தை மாற்றுதல் அல்லது பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து வளரும் கருவிற்கு கூட இந்நோய்கள் வளரும். சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு ஹெச்ஐவி 100% இருக்காது. ஓகேங்களா? ஹெச்ஐவி மதர் இருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு 50% ஹெச்ஐவி உள்ள குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டாக்டர் வந்து என்ன சொல்லிருவாங்கன்னா அவங்க குழந்தை பெத்துக்க கூடாது அப்படின்றுவாங்க. அதே மாதிரி இந்த நோய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெச்ஐவியும் சரி, அதே மாதிரி ஹெப்பாட்டிட்டிஸ் பியும் சரிங்க. ஒருத்தருக்கு திடீர்னு பிளட்டை கொடுக்கும் போதோ இல்லாட்டி அறுவை சிகிச்சை செய்யும் போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா ஸ்டெரிலைஸ்டு பண்ணலனாலும் சரிங்களா? அதே மாதிரி ஒன் டைம் யூஸ் பண்ற இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணலனாலும் இந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? நல்லா இல்ல நம்ம ஒரே இன்ஜெக்ஷன் கூட யூஸ் பண்ணலாம். ஸ்டெரிலைஸ்டு பண்ணணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில அதை 5 நிமிஷம் அப்படியே போட்டு வச்சிருந்து அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்தினோம் அப்படின்னா அது வந்து அதுல இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு. கல்லீரல் அலர்ஜி பி மற்றும் ஹெச்ஐவி போன்ற சில நோய் தொற்றுகள் உட்செலுத்து ஊசிகள் சரிங்களா அறுவை சிகிச்சை கருவிகள் போன்றவற்றினால வருது அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் தான். ஹெச்ஐவி வந்து இல்லீகல் செக்ஸுவல் கான்டாக்ட்னால மேக்சிமம், அதே மாதிரி இதெல்லாம் ஒரு காரணத்தினாலையும் வரலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த கல்லீரல் அலர்ஜி பிறப்புறுப்பு அக்கிகள் மற்றும் ஹெச்ஐவி நோய் தொற்றுகளை தவிர மற்ற நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து முறையாக சிகிச்சை அளிக்கப்பட்டால் முற்றிலும் குணமாகிவிடும். சரிங்களா? கல்லீரல் அலர்ஜி பி, பிறப்புறுப்பு அக்கிகள் மற்றும் ஹெச்ஐவி நோய் தொற்றை தவிர. சரிங்களா? ஆனா ஹெப்பாட்டிட்டிஸையும் வந்து பிரைமரியில நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அதை பார்த்துட்டோம், தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ கொனேரியா, ஹெச்ஐவி எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். மேற்கூறியவைகளில் பெரும்பாலானவற்றில் ஆரம்ப அறிகுறிகள் சிறியவை மற்றும் பிறப்புறுப்பு பகுதியில் அரிப்பு, திரவ வெளியேற்றம், லேசான வலி, வீக்கம் போன்றவை அடங்கும். ஸோ இந்த நோய்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ் அவ்வளவுக்கு அறிகுறிகள் இருக்காது அப்படிங்கிறாங்க. போக போக தான் அதோட அறிகுறிகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். பயங்கரமான பெயினை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல ஒரு திரவம் வெளியேற்றல், ஒயிட் கலர் ஃப்ளூயிட் வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பெரும்பாலும் நோய் அறிகுறி அற்றவர்களாக இருக்கலாம். இந்த நோயினால பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோய் அறிகுறிகள் இல்லாமலும் இருக்கலாம். எனவே நீண்ட காலமாக கண்டறியப்படாமல் இருக்கலாம். அதனால அவங்களுக்கு அறிகுறிகள் இல்லைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், சரி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைப்போம். இப்ப தலை வலிச்சுக்கிட்டே இருந்தா தான் சரி உள்ளார ஏன் தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு சம்திங் அப்படின்னு நம்ம ஸ்கேன் அடுத்த ப்ராசஸ்க்கு போவோம். ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நம்ம அதை பத்தி அதிகமா ஒரி பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இதுல வந்து அறிகுறிகள் இல்லாம இருக்கும். அறிகுறிகள் அப்படின்னா சிம்டம் அப்படின்னு சொல்றோம்.
நமக்கு சிம்டம் இருந்தா தான் ஒரு நோய் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபீல் பண்ணுவோம். எனவே நீண்ட காலமாக கண்டறியப்படாமல் இருக்கலாம். நோய் தொற்றின் அறிகுறிகள் ஆரம்ப கட்டங்களில் இல்லாதிருத்தல் அல்லது குறைவான குறிப்பிடத்தக்க அறிகுறிகள் மற்றும் பாலியல் ரீதியில் பரவும் நோய்களுடன் இணைக்கப்பட்ட சமூக களங்கம், சோசியல் ஸ்டிக்மா அப்படின்னு சொல்றோம். ஏதாவது இந்த நோய் வந்துருச்சுன்னு சொன்னா சமுதாயத்துல நம்மளை தள்ளி வச்சிருவாங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டும் இதை வெளியே நிறைய பேர் சொல்றது இல்ல. போன்றவற்றை பாதிக்கப்பட்ட நபர்களை சரியான நேரத்தில் நோய் தொற்றை கண்டறிதல் மற்றும் சரியான சிகிச்சைக்கு செல்வதை தடுக்கிறது. ஸோ இதை கண்டறிவதற்கும் சரியான சிகிச்சைக்கு அவங்க செல்வதையும் தடுக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. சமூகம் ஒரு காரணமா இருக்கலாம். இந்த மாதிரி இந்த போய் எய்ட்ஸ் டெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சமூகம் நம்பிரும் அப்படிங்கிறதுனாலயே அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி சிப்லிஸ் கொனேரியாவா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்கும், பால்வினை நோய்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்சிருவாங்கன்னு அதுலயும் சில பேர் வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துறாங்க. இது பின்னர் பல சிகிச்சை சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இதில் இடுப்பு குழி வீக்க நோய்கள், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். சரிங்களா? இது பாருங்க, இடுப்பு குழி வீக்க நோய்கள், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்றோம். கருக்கலைப்பு, இறந்து பிறக்கும் குழந்தைகள், வெற்றிட கருவுறுதல், சரிங்களா? எக்டோபிக் பிரெக்னன்சி, வேறிட, அதாவது ஒரு இடத்துல, அது என்ன எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா கரு வந்து கருப்பையில உருவாகாம, சரிங்களா, ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்ற அண்ட குழல்ல உருவாச்சு அப்படின்னா அது எக்டோபிக் பிரெக்னன்சி. சரிங்களா? வேறிட கருவுறுதல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அண்ட் இனப்பெருக்க பாதையில் புற்றுநோய்கள் கூட ஏற்படுகிறது. இனப்பெருக்க பாதையில வந்து புற்றுநோய்கள் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மலட்டுத்தன்மை, இன்ஃபர்டிலிட்டி, நிறைய பேத்துக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோயால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பெரும்பாலும் நோய் அறிகுறி அற்றவர்களாக இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் மெயினான பாயிண்ட். ஒரு நோய் வந்தும் அவங்களுக்கு அறிகுறி இல்லாம இருப்பாங்க. ஸோ அவங்க கூட யார் யாரெல்லாம் பழகுறாங்களோ அவங்களுக்கு வந்து இல்லீகலா செக்ஸுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நோய் வந்து இமீடியட்டா இந்த இதெல்லாம் பரவறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள், செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. சரிங்களா? நம்ம கண்ட்ரியோட எந்த கண்ட்ரில அதிகம்னு சொல்லியிருக்கிறோம்? ஆப்பிரிக்காவுல பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பேரு பேண்டமிக் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அதுல 50% ஆஃப் பீப்புள்ஸ் மோஸ்ட்லி அஃபெக்டட் பை பேண்டமிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இனப்பெருக்க சுகாதார பராமரிப்பு திட்டத்தின் கீழ் இந்த நோய்களை தடுப்பது அல்லது முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் குணப்படுத்துதல் போன்றவை முதன்மையாக கருதப்படுகிறது. ஸோ இனப்பெருக்க சுகாதார பராமரிப்பு திட்டங்கள் கீழே இந்த நோயை எப்படி தடுக்கிறது, எப்படி முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் குணப்படுத்துதல் போன்றவற்றை முதன்மையாக கருதப்படுகின்றன. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இதுதான் ஒரு பெரிய சவால். ஒரு சமுதாயத்துல இந்த மாதிரி ஒரு 10 பேர் பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஒரு 10 பேர்த்துக்கு பரப்பிட்டாங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டு இருந்ததுன்னா ஒரு நல்ல சமுதாயம் நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? அனைத்து நபர்களும் இது போன்ற தொற்று நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்றாலும் இவற்றின் நிகழ்வுகள் 15 to 24 வயதுக்குட்பட்ட நபர்களிடையே மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. எந்த ஏஜ் குரூப், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பாத்துங்க. ஏஜ் குரூப் எந்த ஏஜ் குரூப்? 15ல இருந்து 24ல தான் நிறைய பேத்துக்கு வருது அப்படிங்கிறாங்க. அந்த ஏஜை ஒருத்தர் தாண்டிட்டா அதுக்கப்புறம் அவங்க வந்து மனக்கட்டுப்பாட்டோட இருப்பாங்க. சரிங்களா? அந்த டீனேஜ் கொஞ்சம் தாண்டி ஸ்டார்ட் ஆகுது 15ல இருந்து 24. ஓகேங்களா? ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும் அந்த ஏஜ் குரூப்ல மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த வயதுக்குட்பட்டவர்களில் நீங்களும் சேர்ந்தவர்கள் தான். பீதி அடைய வேண்டாம். வருமுன் காப்பது உங்கள் கையில் தான் உள்ளது. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் இது ஜென்ரலா சொல்றாங்க. இந்த ஏஜ் குரூப்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எளிய கொள்கைகளை பின்பற்றினால் இந்த நோய் தொற்றுகளிலிருந்து நீங்கள் விடுபடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க சொல்றாங்க. அறியாத பங்காளர்கள், பார்ட்னர்ஸ், பல பங்காளர்களுடன் இல்லீகல் செக்ஸுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறது தப்புங்கிறாங்க. எப்போதும்
அதாவது நிரோத் இந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சந்தேகம் இருந்தால் முன்கூட்டியே கண்டறிவதற்கான தகுதியான மருத்துவரிடம் செல்லுங்கள் மற்றும் நோய் கண்டறியப்பட்டால் முழுமையான சிகிச்சையை பெறுங்கள். இந்த மாதிரி சில இது ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, இன்ஃபெர்டிலிட்டி, மலட்டுத்தன்மை. சரிங்களா. இந்த மலட்டுத்தன்மை அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சாப்பிடுற ஃபுட்டு, அதே மாதிரி மன உளைச்சல் ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. எதை பத்தியாவது ஒரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பாடியில் நடக்கிற எல்லா ப்ராசஸும் கரெக்டா நடக்காது. ஓகேங்களா. நம்ம எதை பத்தியாவது ஒரி பண்ணிட்டு இருக்கும்போது மெமரியும் கரெக்டா இருக்காது. சரிங்களா. அதனால வந்து இந்த மலட்டுத்தன்மைக்கு நிறைய காரணங்கள்ல இதுவும் ஒன்று அப்படிங்கிறாங்க. இனப்பெருக்க நலன் குறித்த விவாதத்தில் மலட்டுத்தன்மையை குறிப்பிடலாம். முழுமை உடையதா முழுமை அடையாது, குறிப்பிடாமல் முழுமை அடையாது அப்படிங்கிறாங்க. மேல உள்ள பாயிண்டே பாருங்க. இனப்பெருக்க நலன் குறித்த விவாதத்தில் மலட்டுத்தன்மையை குறிப்பிடாமல் முழுமை அடையாது. அது சொன்னாதான் இந்த சாப்டர்ல வந்து அது முழுமையடையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியா உள்பட உலகெங்கிலும் உள்ள ஏராளமான தம்பதிகள் மலட்டுத்தன்மை உடையவர்கள். அதாவது பாலியல் ரீதியில் இருவரும் ஒன்றாக வாழ்ந்தாலும் அவர்களால் குழந்தைகளை உருவாக்க முடியவில்லை. ஸோ அந்த மலட்டுத்தன்மையில ஆண் பெண் 2 பேரும் ஒண்ணா வாழ்ந்தாலும் அவங்களால ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்க முடியாது. யாருக்காவது ஒருத்தருக்கு குறைபாடு இருந்தாலும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மலட்டுத்தன்மைக்கான காரணங்கள் பல உள்ளன. உடல், பிறவி, நோய்கள், மருந்துகள், நோய் தடுப்பாற்றல் அல்லது உளவியல் சார்ந்ததாக இருக்கலாம். உடல் ஒரு காரணமா இருக்கலாம். கான்ஜெனிட்டல் அப்படிங்கிறது, பிறவி அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். நோய்கள், மருந்து எப்ப பார்த்தாலும் எதையாவது மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறது, நோய் தடுப்பாற்றல். சரிங்களா. அதே மாதிரி உளவியல் காரணங்கள், இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம். இந்தியாவில் தம்பதியினருக்கு குழந்தை இல்லை எனில் பெரும்பாலும் பெண்கள் மீதே பழி சுமத்துகின்றனர். சரிங்களா. இந்தியாவுல வந்து குழந்தை இல்லைன்னா பெண்கள் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் பிரச்சனை ஆண் பங்காளர்களிடமே உள்ளது. ஆனா இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா நிறைய பிரச்சனை வந்து யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆண்களிடம் உள்ளது அப்படிங்கிறாங்க. சிறப்பு சுகாதார பிரிவுகள், கருவுறாமை மருத்துவகம், சரிங்களா, மலட்டுத்தன்மைக்கான குறைபாடுகளில் சிலவற்றை கண்டறிந்து சரி செய்யக்கூடிய சிகிச்சையில் உதவக்கூடும். மேலும் இந்த தம்பதிக்கு குழந்தைகள் பெறுவதற்கு உதவும். ஸோ ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்னென்ன சிகிச்சை எல்லாம் வழங்கலாம் அப்படிங்கும்போது சில டைம்ல வந்து சில பேர்த்துக்கு அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இதுல ஃபுட்டும் ஒரு காரணம். ஃபுட்டு நல்ல ஃபுட்டு எடுத்துக்காம இருக்கிறது, சரிங்களா, இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும். அதனால வந்து மருந்து எடுத்துக்கிறது, ஃபுட்டு, சரிங்களா, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறது எப்ப பார்த்தாலும் அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மலட்டுத்தன்மை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அநேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மலட்டுத்தன்மைக்கான குறைபாடுகளில் சிலவற்றை கண்டறிந்து சரி செய்யக்கூடிய சிகிச்சையில் உதவக்கூடும். இந்த மாதிரிலாம் நம்ம கண்டறிஞ்சிட்டோமா அதை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணலாம். இருப்பினும் இத்தகைய திருத்தங்கள் சாத்தியமில்லை. பொதுவாக இனப்பெருக்க துணை தொழில்நுட்பங்கள், அசிஸ்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி ஏஆர்டி என்று அழைக்கப்படும் சில சிறப்பான உத்திகள் மூலம் குழந்தை இல்லா தம்பதியினருக்கு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள உதவலாம். சரிங்களா. இருந்தாலும் இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா அசிஸ்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி அப்படிங்கிற மெத்தட்ல வந்து குழந்தை அவங்களுக்கு ஏதாவது கருப்பையில் ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லாட்டி ஃபெலோபியன் டியூப்ல அடைப்பு இருக்கு, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம ஏஆர்டி, அசிஸ்ட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜி, அதை பயன்படுத்தி அவங்களுக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல்வெளி கருவுறுதல், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். சரிங்களா. இது என்னங்க இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்னா, ஒரு தம்பதியர்ல இருந்து மேல்ல இருந்து ஸ்பெர்மும் ஃபீமேல்ல இருந்து ஓவத்தையும் எடுத்து டெஸ்ட் டியூப்ல அது ரெண்டையும் போட்டு அதை ஆர்டிபிஷியல் கண்டிஷன்ல லெபார்டரியில வச்சு அதை ரெண்டையும் ஃபெர்டிலைசேஷன் பங்க விட்டா ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா அதை வந்து இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து டெஸ்ட் டியூப் பேபி, சரிங்களா, சோதனை குழாய் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. சோதனை குழாய் குழந்தை திட்டம் என பிரபலமாக அறியப்படுகிறது. இந்த நிகழ்வை ஐவிஎஃப் அப்படின்னா இன்ட்ரா
அதாவது உடம்புக்கு வெளியில இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம், ஐவிஎஃப். உடலுக்கு வெளியே தான் கருவுறுதல் நிகழ்கிறது. அதுவும் நம்ம செயற்கையாக அதை நிகழ வைக்கிறோம். ஓகேங்களா? இதை வந்து உடல் வெளி கருவுறுதல் என்று சொல்றாங்க. சரிங்களா? மனைவி கொடையாளிடமிருந்து பெறக்கூடிய அண்டம் மற்றும் கணவன் கொடையாளிடமிருந்து பெறக்கூடிய விந்தகம் சேகரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட உருவகப்படுத்தப்பட்ட நிலைமைகளின் கீழ் ஸ்டிமுலேட்டட் கண்டிஷன் ஆய்வகத்தில் சைகோட் உருவாக்க தூண்டப்படுகிறது. இப்போ ஒரு ஆண் இருக்காங்க, அந்த ஆணுக்கு வந்து ஸ்பெர்ம் வந்து அவங்களோட ஸ்பெர்ம் வீரியமற்றதா இருக்குது, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனே இல்லை அப்படின்னா அன்னோன் பர்சன்ல இருந்து ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் கிட்ட இருந்து ஸ்பெர்ம் பேங்க்ல இருந்து ஸ்பெர்மை வாங்கிடுவாங்க. அதே மாதிரி இன்கேஸ் பெண்ணுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, அண்டம் அண்டகத்துல இருந்து அண்டம் நல்லா டெவலப் ஆகல அப்படின்னா அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து அண்டத்தை எடுத்து அதையும் ஸ்பெர்மையும் மிக்ஸ் பண்ண விட்டு குழந்தை உருவாகிறதுக்கு வழிவகை செய்வாங்க. இது பாத்தீங்கன்னா அன்னோன் பர்சன், அதுதான் கொடையாளியிடம் இருந்து அப்படின்னு சொல்றோம். சைகோட் அல்லது ஆரம்ப கால கருக்கள் 8 பிளாஸ்டோம் இயர் வரை, பின்னர் அண்டக குழாய்க்கு ஃபெலோபியன் டியூப் கருமுட்டையை அண்ட நாளத்தினுள் செலுத்துதல். சரிங்களா? இதுல நிறைய டெக்னாலஜி எல்லாம் இருக்கு. 8 பிளாஸ்டோம் இயர் வரை. சரிங்களா? நம்ம வெளியில வந்து மேல் கேமிட்டும் ஃபீமேல் கேமிட்டும் ஒன்னா சேர்றோம். சேர்ந்த உடனே என்ன ஃபார்ம் ஆகும்? சைகோட் ஃபார்ம் ஆகும். சைகோட் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே 2ஆ உடையும், அப்புறம் 4ஆ மாறும், 4 8ஆ மாறும். இது வரைக்கும் நம்ம வச்சிருக்கலாம். லெபார்டரியில வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் அதை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல ஃபெலோபியன் டியூப்ல அதை வச்சிடலாம். கருமுட்டையை அண்ட நாளத்தினுடன் செலுத்துதல், சைகோட் இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்பர். சரிங்களா? மாற்றப்படுகிறது. மற்றும் 8க்கு மேற்பட்ட பிளாஸ்டோமியர்களை கொண்ட கருக்கள் மேலும் அதன் வளர்ச்சி முடிக்க கருப்பை உள் இடமாற்றம், இன்ட்ரா யுட்ரின் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்றோம். 8 செல்லுக்கு மேல வந்துருச்சுன்னா அது இடத்த மாத்தி நம்ம வைப்போம், அங்கிருந்து அதை கேப்சர் பண்ணிக்கும். ஓகேங்களா? 8 செல் வரைக்கும், இப்ப எல்லாம் 32 செல் வரைக்கும் வளர்க்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, கருத்தரிக்க முடியாத பெண்களுக்கு உதவுவதற்காக உடல் உள் கருவுறுதல். சரிங்களா? கருத்தரிக்க முடியாத பெண்களுக்கு உதவுவதற்காக உடல் உள் கருவுறுதல், இதன் இன்விவோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். பெண்ணிற்குள் கேமிட்டுகளின் இணைவு மூலம் உருவாகும் கருக்களும் இது போன்ற இடமாற்றத்திற்கு பயன்படுத்தலாம். சரிங்களா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா, கருத்தரிக்க முடியாத பெண்களுக்கு வேற எல்லாமே நல்லா இருக்கும், ஆனா அவங்களுக்கு கரு மட்டும் ரெண்டும், ஸ்பெர்மும் ஓவம் மட்டும் சேராது அப்படின்னா அதை வந்து உள்ளார ஆர்டிபிஷியலா வச்சு அவங்களுக்கு நேச்சுரலா வர்ற மாதிரி இதை பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன? கேமிட் இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்பர். சரிங்களா? ஒரு கொடையாளியிடமிருந்து சேகரிக்கப்பட்ட அண்ட செல்லை இந்த செல்லை உற்பத்தி செய்ய இயலாத மற்றொரு பெண்ணிடம், ஆனால் கருத்தரித்தல் மற்றும் மேலும் வளர்ச்சிக்கு பொருத்தமான சூழலை வழங்கக்கூடிய பெண்ணின் அண்ட நாளத்தினுள் இனச்சல் இடமாற்றம், கேமிட் இன்ட்ரா ஃபெலோபியன் கிஃப்ட் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன்ல பெஸ்ட் மெத்தடா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளோட இனச்சல்களையே எடுத்து வச்சு அந்த மாதிரி அதை ரெண்டையும், சரிங்களா, ஒருத்தரோட யூட்ரஸ்ல வச்சு அதை டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஒரு மெத்தட் இது. மற்றொரு பெண்ணிடம் ஆனால் கருத்தரித்தல் மற்றும் மேலும் வளர்ச்சிக்கு பொருத்தமான சூழலை வழங்கக்கூடிய பெண்ணின் அண்ட நாளத்தினுள் இதை வச்சு பண்றதை வந்து கிஃப்ட் இன்ட்ரா ஃபெலோபியன் டிரான்ஸ்பர் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப முக்கியமானது, இதை நல்லா பார்த்துங்க. இப்ப நிறைய பண்றது வந்து கிஃப்ட் மெத்தட் தான், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன். சரிங்களா? இந்த பாலியல் நோய் எந்த ஏஜ் குரூப் வந்து அஃபெக்ட் பண்ணுதுமா? நிறைய பேர் பாதிக்கிறாங்க. 15 to 24 sir. 15 to 24 இந்த ஏஜ் குரூப். அதே மாதிரி கிஃப்ட் மெத்தட்னா நல்லா பார்த்துக்கங்க, இது முக்கியமானது. இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னா உடம்புக்கு வெளியில கருவுறுதல் நடக்கிறது. சரிங்களா? லெபார்டரியில நம்ம கொண்டு வச்சு பண்றோம். அதை 8 செல் ஸ்டேஜ் வரைக்கும் லெபார்டரியில வளர்க்கலாம். அண்ட சைட்டோபிளாசத்தினுள் விந்து செல்களை செலுத்துதல், இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். அண்டத்தோட சைட்டோபிளாசத்திலேயே டைரக்டா கொண்டு போய் விந்து செல்களை செலுத்துறது. சரிங்களா? முதல்ல என்ன செய்வாங்க? 2 பேத்தையும் கொண்டு பக்கத்துல தான் விடுவாங்க. இப்ப 2 பேத்தையும் கொண்டு போய் விந்தை எடுத்து அதோட சைட்டோபிளாசத்திலேயே உள்ளார செலுத்துறது.
இன்ட்ரா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் என்பது ஆய்வகத்தில் ஒரு கருவை உருவாக்குவதற்கான மற்றொரு சிறப்பான செயல்முறையாகும். இம்முறையில் ஒரு விந்து செல் நேரடியாக அண்ட செல்லினுள் செலுத்தப்படுகிறது. சரிங்களா? இந்த முறையில வந்து ஒரு விந்து செல் நேரடியாக அண்ட செல்லினுள் செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மலட்டுத்தன்மை வழக்குகள் ஆண் கூட்டாளியால் விந்து உட்செலுத்த முடியாததால் பெண்ணின் உடலில் கருத்தரிக்க இயலாமை காரணமாகவோ அல்லது விந்து வெளித்தள்ள நிகழ்வில் எஜாகுலேட் மிக குறைந்த விந்தணுக்கள் வெளியேற்றுவதன் காரணமாக சில அதிகமாக ஏற்படுகிறது. மலட்டுத்தன்மைக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்து உள்செலுத்த முடியாததல். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்க ஒரு வழக்குகள்ல என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்து உட்செலுத்த முடியாததால் பெண்ணின் உடலில் கருத்தரிக்க இயலாமை. அவங்க வந்து கர்ப்பமாக முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தாலும் 2 பேரும் பிரியறதுக்கு இதுவும் ஒரு காரணமா ஆயிருது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி விந்து வெளித்தள்ளும் நிகழ்வில் மிக குறைந்த விந்தணுக்கள் வெளியேற்றத்தின் காரணமாகவோ மிக அதிகமாக ஏற்படுகிறது. இது போன்ற நிகழ்வுகளை செயற்கை கருவூட்டம் ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் நுட்பத்தால் சரி செய்ய முடியும். இந்த நுட்பத்தில் கணவரிடமிருந்தோ அல்லது ஆரோக்கியமான கொடையாளியிடமிருந்தோ சேகரிக்கப்பட்ட விந்துக்கள் கலவி கால்வாய் வழியாக பெண்ணின் கருப்பையினுள் சரிங்களா செயற்கையாக உட்செலுத்தப்படுகிறது. சரிங்களா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அப்படின்னா ஸ்பெர்மை வந்து டைரக்டா கொண்டு போய் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல உள்ளார அதை விட்டுறது. சரிங்களா? இன்ஜெக்ஷன் வழியா. சரிங்களா? மேல் வந்து அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல இருந்து வெளியாக முடியல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும்போது அன்னோன் பர்சன்ல இருந்து ஸ்பெர்ம் எடுத்து அவங்கள விட்டுறாங்க. இப்ப இதுல பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆணுக்கு மட்டும் பிரச்சனைனா இந்த மெத்தடை அவங்க பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பல்வேறு விருப்ப தேர்வுகள் இருந்தாலும் நுட்பங்களுக்கு உயர்ந்த அதே சமயம் துல்லியமான கையாளுதலுக்கு சிறப்பு வல்லுநர்கள் மற்றும் விலையுயர்ந்த கருவிகள் தேவைப்படுகின்றன. எனவே இத்தகைய வசதிகள் தற்போது நாட்டின் மிக சில மையங்களில் மட்டுமே கிடைக்கின்றன. இதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே இருக்காது. சரிங்களா? பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடத்துல தான் இதெல்லாம் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா இந்த அனுபவம் வாய்ந்த டாக்டர்கள் வேணும். சரிங்களா? அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப அதிகமான விலையில இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி டாக்டர் பாருங்க நம்மளோட பாப்புலேஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முடிச்சுட்டு வர்ற டாக்டரோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. அதுவும் வரக்கூடியவங்கள்ல பாதி பேர் எங்க போக மாட்டாங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போக மாட்டாங்க. அவங்களோட கிளினிக்கை பார்த்துக்குவாங்க. தனியா இல்லாட்டி கிளினிக் வைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண பார்ப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்மளோட பாப்புலேஷனுக்கு ரொம்ப கம்மியான டாக்டர் தான் ஒவ்வொரு வருஷமும் வெளியில வர்றாங்க முடிச்சுட்டு. சரிங்களா? இந்தியாவில் வெளிப்படையாக இவற்றின் நன்மைகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களுக்கு மட்டுமே மலிவாக கிடைக்கும். இதுல இன்னொரு பாருங்க, பல்வேறு விருப்ப தேர்வுகள் இருந்தாலும் மேற்கூறிய நுட்பங்களுக்கு உயர்ந்த அதே சமயம் துல்லியமாக கையாளுதல் சிறப்பு வல்லுநர்கள் மற்றும் விலை உயர்ந்த கருவிகள் தேவைப்படுகின்றன. வெளிப்படையாக இவற்றின் நன்மைகள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மக்களுக்கு மட்டுமே மலிவாக கிடைக்கும். அதாவது ஒரு பணம் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பரவாயில்ல. சரிங்களா? உணர்வுகள் மதம் மற்றும் சமூக காரணங்களும் இந்த முறைகளை பின்பற்றுவதில் தடையாக இருக்கின்றன. சமூகம் ஒரு காரணம், மதம் ஒரு காரணம். இந்த மதத்துல இதெல்லாம் செய்யக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க குழந்தைய நிறைய பெத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கு. இந்த நடைமுறைகளின் இறுதி நோக்கம் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதே ஆகும். ஸோ இந்த நடைமுறைகள் இதெல்லாம் கரெக்டா பண்ணோமா இதோட இறுதி நோக்கம் என்னவா இருக்குன்னா குழந்தைகளை பெற்றுக்கொள்வது தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் உள்ள ஏராளமான அனாதை மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டால் அவர்களால் தம் வாழ்க்கையின் இறுதி வரை வாழ முடியாது. சரிங்களா? ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் சரி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனும் இவங்களெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டா அவங்க இறுதி வரை வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நம் நாட்டின் சட்டங்கள் சட்டபூர்வமான தத்தெடுப்பை அனுமதிக்கின்றன. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இல்ல ஒரு தம்பதிக்கு அப்படின்னா சட்டப்படி ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்.
இது இன்றும் நடைமுறையில் உள்ளது. வாழ்வில் பெற்றோராக வேண்டும் என ஆசைப்படும் தம்பதிகளுக்கான சிறந்த முறைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்குமே வந்து நம்ம ஒரு தாட்டி ரீட் பண்ணி என்னென்ன முக்கியமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 8 செல் ஸ்டேஜ் வரைக்கும், அதே மாதிரி கிஃப்ட் மெத்தட், அதே மாதிரி ஹெச்ஐவி ரிட்ரோ வைரஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணோமாவே நம்ம இதில் ஓரளவுக்கு நல்லா படிச்சிடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான லெசன் தான். சரிங்களா? இந்த லெசன்ல வந்து முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது இந்த பாலியல் ரீதியில் பரவும் தொற்று நோய்கள், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுல பாருங்க, இந்த சட்டத்தின்படி ஒரு பதிவு செய்யப்பட்ட மருத்துவ பயிற்சியாளரின் கருவுறு கருத்துரையின் அடிப்படையில் கர்ப்பத்தின் முதல் 12 வாரங்களுக்கு ஒரு கர்ப்பமானது நிறுத்தப்படலாம். அதான் ஆபரேஷன் பண்ணணும், அபார்ஷன் பண்ணிடணும் இந்த குழந்தைய அப்படின்னா 12 வாரங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். அந்த டைம்ல வந்து அவங்க பண்ணினாங்கன்னா குழந்தைக்கும் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி தாய்க்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? அதை ஈஸியா அபார்ஷன் பண்ணிடலாம். அதுக்கு மேல டிலே பண்ணும்போது ரொம்ப டிலே ஆயிடுச்சு அப்படின்னா தாய்க்கு ஆபத்தாயிரும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசன் இதுக்கு அடுத்தது நம்ம வேற லெசன் பார்க்கலாம். 11th ஒரு லெசன் பார்க்கலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது நல்லா படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? No, sir. சார். ஓகே, நல்லா படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.